நான் சுந்தரவள்ளி. நிர்மல்குமார் நன்றி சொல்ல போன இடத்துல சுத்து போட்டு பெண்கள் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. இதை தாண்டி புசி ஆனந்த் போய் பத்திரிகையாளர்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிருக்காரு, தெரிச்சு ஓடி இருக்கிறாரு. பத்திரிகையாளர்கிட்ட சிக்காம பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க கீர்த்தனா. என்ன நடக்குது தோழர்களே? நீங்க பார்த்து போட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கி விட்டீங்க. அந்த ஆட்சியில மூத்த தற்குறியில இருந்து கடைசி தற்குறி வர தெரிச்சு ஓடுறாங்க. டெல்லியில பார்த்தோம் நம்ம அண்ணனை, அண்ணா அண்ணா சார் சார் அப்படின்னு பல விதமா கூப்பிட்டு பார்த்தாங்க. அவர் திரும்பவே இல்லையே. திரும்புவான், அப்படிதான் கூப்பிடுவான், கூப்பிட்டு கிட்னி எடுத்துட்டு விட்டுருவான்னு தெரிச்சு ஓடினாரு பாருங்க. ஓடி போய் காரை திறந்து உள்ள ஓடி போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அவரு எப்பயுமே பத்திரிகையாளரை பார்த்தா டாட்டா காட்டுவாரு, வணக்கம் வைப்பாரு. பத்திரிகையாளர்களுக்கு அதுக்கு மேல ரோல் கிடையாது, ஓடுவாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. டெல்லியில கூட சார் நீங்க எல்லாம் இது பண்ணக்கூடாது, ஜெயலலிதா காலத்துல இருந்து பேட்டி கொடுத்துட்டு போறாங்க, நீங்க லெகசிய உடைக்காதீங்கன்னு சொல்லும் போது கூட காதலே விழாம ஓடினவர். 41 பேர் மரணத்துல பத்திரிகையாளர்கள் கத்தும் போதும் காதலே விழாம ஓடினவர். பொதுவா பத்திரிகையாளர்னா அலர்ஜி அண்ணனுக்கு தான் அலர்ஜின்னு நினைச்சா இங்க எல்லாருக்குமே அலர்ஜியா இருக்கு. காரணம் என்ன? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்க. ஏன்? எதுவுமே தெரியலங்க. தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களே தெரியல. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு, கேவலமா இருக்கு. நேத்து ஒரு பொண்ண 2 வீலர்ல போன பொண்ண வேணும்னே காரால அடிச்சு உடைச்சு விட்டுட்டு திமுக தான் செய்ததுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் வகையா சிக்கி இருக்கிறானுங்க. அப்புறம் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பாங்க? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டா அப்புறம் எங்க போய் தொங்குறது அப்படின்னு பயப்படுறாங்க. அதுலயும் இந்த கீர்த்தனா இருக்காங்கல்ல, தொழில்துறை அமைச்சர், அவங்களே தான் எப்பயும் ரீல்ஸ் போட்டே பழக்கப்பட்டவங்க. நேத்து பெரிய குளத்துல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல, அக்கா தங்கச்சி பங்காளி வீட்டுல ஒரு விசேஷம் நடந்திருக்கு. அந்த விசேஷத்துக்கு சீர்சனத்தியோட வந்திருக்காங்க. சீரெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்து விழாவில் பங்கேற்று பயங்கரமா முடிச்சிட்டு சந்தோஷமா வெளியே வர்றாங்க. பத்திரிகைக்காரங்க முற்றுகை போட்டாங்க. நோ நோ நோ, பேட்டியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கிட்ட சவுண்டு விட்டுக்கிட்டே இந்த பக்கம் அவங்க கூட வந்திருக்கிறாங்க. அவரை தாண்டி அந்த பக்கம் ஓடி ஒழிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் இங்க நிக்கிறாங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி கூடி போய் சைட்ல முடி எஸ்கேப்னு ஓடுறாங்க. பாருங்களே, ஓடுறத பாத்தீங்களா? எங்க ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா பரிசே வாங்கியிருப்பாங்க. அந்த ஓட்டம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா? ஏற்கனவே பத்திரிகையாளர்களை சந்திச்சு நார கிழிக்கப்பட்டார். தொழில்துறையை பத்தி ஆனாவனா தெரியல. அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ போட்டாங்க. எங்க சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க ஒரு பெண்ணா இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் எங்க அண்ணன் சொல்லுவாரு. எங்க அண்ணன் விஜய் எடுக்கிற முடிவு ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்புறம் அதுக்கு நீ அமைச்சரா இருக்க கேட்பாங்களா இல்லையா? அவங்க கேட்டாங்க, தெரிச்சு ஓடினாங்க. எதுக்குப்பா வம்பு? பத்திரிகையாளங்க பார்க்கணும், அவங்க சட்ட ஒழுங்கு நாசமா போயிருக்குன்னு 4 கேள்வி நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க. நாம எதையும் சொல்ல முடியாது, தெரிச்சு ஓடுறது பெட்டர் அப்படின்னு ஓடிட்டாங்க. சரி, அந்த அம்மா தான் ஓடினாங்கன்னா விஜய அரசியலுக்கு கொண்டு வந்த சாணக்கியன் இருக்கார்ல அண்ணா புசி ஆனந்த் நேற்று சிக்கிருக்காருங்க. அவரு தாங்க அடிக்கடி சிக்கிக்கிட்டு சீரழிவாரு. என்ன மட்டும் நீங்க மாட்டிக்கிட்டு என்ன மட்டும் கேள்வியா கேட்பீங்க அப்படின்னு பல பேட்டியில சொல்லியிருக்காரு. என்ன மட்டும் கேள்வியா கேட்டு மாட்டி விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நேத்து பேட்டியில என்ன நடந்துச்சுன்னா, விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் எப்ப வருவாரு, என்ன செய்வாரு, மக்களை எப்படி சந்திப்பாருன்னு கூடிய விரைவில் உங்களுக்கு அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, அவர் தான் எப்பயும் வரமாட்டார்ல, எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் நம்ம இடத்த சொல்றது, அதனால அண்ணன் வர்றதா அறிவிப்போம்னாரு. சரின்ட்டாங்க. அடுத்து நம்ம ஆளுங்க போட்டாங்க பாரு ஒரு பிட்டு. சார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் கெட்டு போயிருக்கே, என்ன நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டாங்க. அப்படியே நின்று பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருந்தவரு அப்படியே சைட்ல சாப்பிட்டியா, ரைட்டு, நான் எப்ப வந்தேன், ஓகே அப்படின்றாருங்க முதல்ல. ரெண்டாவது திரும்ப கேக்குறாங்க, சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு. இந்த வரேன் அப்படின்னு ஓடி போயிட்டாருங்க. ஐயோ, என்னங்க அது புசி ஆனந்துக்கு வந்த கொடுமை. எங்க அவரால் சமாளிக்க முடியல. ஏன்னா இந்த கும்பல் முழுக்க மேடையில் நின்று பஞ்ச் டைலாக் பேசி, சிஎம் சார் சட்ட ஒழுங்க பாத்தீங்களா சார், எங்க அக்கா தங்கச்சிங்க எங்க அக்கா யாரும் வெளியே வர முடியல சார், என்ன சிஎம் சார் அப்படின்னு கேட்ட கும்பலா
இன்னைக்கு போட்டு பொழக்குறாங்களா? பதவியேற்று 20 நாள் ஆகல, நாடு நாசமா போச்சு, நடுத்தருவில் நிக்குது. பொம்பளை பிள்ளைங்க பூரா தெருவில் நடக்க முடியல. அவ்வளவு கேவலமா போச்சு தமிழ்நாடுனா. கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்ப கேட்டா பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்ல முடியாம திணறி திக்கி தெரிச்சு ஓடுதுங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க சார். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்கட்சி குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. இடிக்க சாரி மேல இடிக்குது சார். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எதிர்க்க சொல்றாங்களே சார். சரி, 2 பேரும் இப்படிதான் அமைச்சர்கள் ஓடிட்டாங்க. சரி, இதுக்குதான் ஓடிச்சுங்கன்னா இந்த பெரிய ஒரு பீஸ் ஒண்ணு இருக்கு தெரியுமா? நிர்மல் குமார் RSS வளர்த்தெடுத்த பீஸ். RSS காரனாவே வளர்ந்தவர். பாஜகவுல நம்ம அண்ணாமலை வந்த பிறகு பிரச்சனையாகி பாஜக விட்டு வெளியே வந்து அப்படியே போய் அதிமுக சேர்ந்து அப்படியே இந்த பக்கம் வந்து கரை ஒதுங்கினவர். அது இல்லாம RSS காரர் என்பதால் தான் திருப்பரங்குன்றத்தில் நிப்பாட்டினாங்க MLA-வா. நாளைக்கு நம்ம எது வேணாலும் செய்யலாம், MLA-வா ஒரு தாள் வந்துட்டாருன்னா திருப்பரங்குன்றத்தை நாசமாக்கிடலாம், திருப்பரங்குன்றத்துல கலவரத்தை தூண்டலாம் அப்படின்னு பாஜகவுக்கு பக்குவமா நின்று ஜெயிச்சவர் தான் இந்த நிர்மல் குமார். சரிங்க, இப்ப என்ன நடக்குது? மக்களுக்கு நன்றி சொல்ல போயிருக்காரு நிர்மல் குமார். முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அங்க இருக்கிறவங்க திருப்பரங்குன்ற தொகுதியில பெரும்பான்மை முக்குளத்தோர் இருக்கிறனால ஓட்ட புடுங்கி வந்து நின்று ஜெயிச்சிட்டாப்புல. அப்புறம் SIR மூலமா நிறைய நம்மளை புடுங்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் பேசுவோம். நன்றி சொல்ல போறாரு. நன்றி சொல்ல போனா பொம்பளைங்க எல்லாம் கொலவெறியா இருந்திருக்காங்க. பெண்கள் ஏன் கொலவெறியா இருக்கிறாங்க? இந்த 15 நாளா ராத்திரி கரண்டே வரமாட்டேங்குது. எல்லாம் ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. வெளியூருக்கு போகணும்னா பஸ் இல்ல, பஸ் கட்டு. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் போனா தண்ணி வரல, தண்ணி கட்டு. இப்ப பேசிக்கான நீட்ஸ் என்ன? கரண்ட், தண்ணி, அதுக்கப்புறம் போக்குவரத்து. இது எதுவுமே இல்லைங்க. எல்லாம் கொலாப்ஸ், எல்லாம் அப்படியே குழம்பி போய் கிடக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? என்னடா செய்யலாம்னு மக்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரோட்டுக்கு வந்து போராடிட்டு இருக்கும்போது, கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு கட்டிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் பொம்பளை பிள்ளைங்க நடக்கவும் இல்லாது வேற. இந்த சோத்துக்கும் தண்ணிக்குமே பிரச்சனை வந்த பிறகு கேட்பானா கேட்க மாட்டேனா? அப்ப வந்து வகையா சிக்கினாரு யாரு? நிர்மல் குமார். இந்த நிர்மல் குமார் வந்து நன்றி அப்படின்னு சொல்ல வந்தார்ல, சுத்து போட்டுருச்சுங்க பொம்பளைங்க. சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? அண்ணே, 30 வருஷமா எங்க ஊர்ல அங்க குளம் இருக்கு, அடியில தண்ணி ஓடாலும் தண்ணி வரும். ஆனா இப்ப வரல தண்ணி. வெளி குழாயில எந்த தெரு குழாயிலையும் தண்ணி வரல. ஒரு குடம் 6 ரூபாய்க்கு நாங்க வாங்கிட்டு இருக்கோம். மாற்றம்னா அப்படிதானங்க இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி விடும்போது அந்த அருமை தெரியாது. பஸ்ல நம்ம வந்து கட்டணம் இல்லாம போகும்போது அந்த அருமை தெரியாது. பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டி நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அருமை தெரியாது. இதே திருப்பரங்குன்றத்துல கலவரம் வராம உயர் நீதிமன்றத்தையே எதிர்த்து ஒரு அரசு நின்று மக்களை காப்பாற்றும் போது உங்களுக்கு அருமை தெரியாது. இப்படி போய் அடி வாங்கி முகர உட வாங்கி தண்ணி இல்லாம கஞ்சி இல்லாம தெருவில் நிற்கும் போது உங்களுக்கு அருமை தெரியும். சாபெல்லாம் கிடையாது, உண்மையை சொல்றேன். ஏன்னா நல்லா இருக்கிற ஊருக்குள்ள செம்மாலம் ஆயிரும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க செம்மாலம். இந்த செம்மாலம்னா என்னன்னா செருக்கு. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? ஏன்னா இவனுக்கு தெரியாது நம்ம எந்த பாதையில வந்தோம், எவ்வளவு போராடி இந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து நின்று சுயமரியாதையா வாழ்றோம்னு தெரியாது. வரலாறு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அதனால இதுங்க என்ன நினைக்குதுங்க? சேஃபா இருக்கும், தண்ணி வருது, நல்ல ரோடு, பஸ் ஸ்டாண்டே குழு பஸ் ஸ்டாண்டு, எல்லாமே பர்ஃபெக்டா வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த கஷ்டகாலம் தெரியாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் சுத்தமா எவ்வளவு கொடூரமான சூழ்நிலை இருந்து ஜெயிச்சு வந்திருக்கோம்னு தெரியாது. அப்ப நல்லா இருக்கிறவனுக்கு நாசமா போகிற ஒரு சூழல் வந்துருச்சு. அதுதான் மாற்றம். தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, அப்புறம் பாதுகாப்பு இல்லை, பஸ் இல்லை. இப்ப கதறோம், ஐயோ ஐயோ எங்களை முதுகுல குத்திட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு. அப்படிதான் போய் நம்ம ஆளு சிக்கிருக்காப்புல நிர்மல் குமார சுத்து போட்டு கொலா தண்ணியும் வரல. 30 வருஷமா கிடக்குற குழாயிலையும் தண்ணி வரல. 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு நாங்க தண்ணியை ஒரு குடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க என்னதான் செய்வோம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு
2 தெருவுலையும் தெருவிளக்கு எரியல. எங்க அம்மா வீட்டுல நான் இருக்கேன். அம்மாவுடைய டெத்துல இருந்து இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் சென்னை கிளம்புவேன். இங்கேயும் தெருவிளக்கு இல்லை, எரியவே இல்லை. நம்ம வீடுகள்ல போட்டிருக்கிற விளக்கு தான் அங்கங்க லைட்டை கொடுத்துட்டு இருக்கு, தெருவிளக்கு இல்ல. அதான் அங்க 2 பெண்கள் சொல்றாங்க தெருவிளக்கு இல்ல. எங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க? வந்து ஜெயிச்சுட்டு போனா போதுமானு புடிச்சிட்டாங்க, தொண்டையை புடிச்சு விட்டாங்கல்ல. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, கேள்வி கேட்டா அப்படியே வணக்கத்தை போட்டு தெரிச்சு ஓடுறாருங்க. இப்ப புரியுதுங்களா? உங்க கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு கூட்டம். அரசு, அரசியல், கொள்கை, சமூக நீதி, மக்கள் முன்னேற்றம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத ஒரு கும்பல். அவங்ககிட்ட தான் நீங்க சிக்கிருக்கீங்க. பார்த்து பார்த்து ரோடு, பார்த்து பார்த்து ஆஸ்பத்திரி, பார்த்து பார்த்து போக்குவரத்து, பார்த்து பார்த்து பாதுகாப்புன்னு செஞ்ச ஆட்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு எதுவுமே தெரியாத ஆளுகிட்ட அண்ணே 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 அண்ணேன்னு கையேந்திட்டு இருக்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு வந்துருச்சு. ரொம்ப இதை விட மோசமா போகும். இப்பயே அழுதாரா சரியா இருக்காதுல்ல, இன்னும் அடி வாங்குவோம்ல, அப்ப அழுதுக்கலாம். ஆக மொத்தம் பொம்பளைங்க 1 மாசம் கூட ஆகல ஆட்சிக்கு வந்து சுத்து போட்டு தொடச்சு அடிச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அப்படின்னா இது தமிழ்நாடு. எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு கேள்வி கேட்காம பெண்கள் இருக்க மாட்டாங்க. இருக்குடி உங்களுக்கு.